எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தி இன்னைக்கு லண்டன் தேசத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரோஹாங்கன் யூனிவர்சிட்டி அதில் அவங்க பிஹெச்டி தியோலஜியில் பிஹெச்டி முடிச்சு இருக்கிறாங்க. அப்போ அப்படி நானே அதை முடிக்கலை. இன்னைக்கு சொல்கிறேன், நான் சேச்சப்போட்டில் தான் நான் பிஷப். சேச்சப்போட்டில் அதாவது எக்ஸோர் சர்டிஃபிகேட், ஓடிகல் சர்டிஃபிகேட், மினிஸ்டர் சர்டிஃபிகேட், டாக்டர் சர்டிஃபிகேட், பிஷப் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டில் நான் ஏன் சொல்கிறேன்னா, அதால் பேய் ஓடாத ஒரு நோயும் மாறாது. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கிறார். அதுக்காக படிக்காம இருக்காங்க. சில பேர் ஆவியானவர் நடத்துகிறாங்க படிக்காம இருந்தீங்கன்னா இந்த வேதத்தை அறிகிற அறிவே நமக்கு வராது. அறிவுதான் ஆண்டவர் அறிகிற அறிவுதான் தேவனுடைய வெளிச்சம். அதனால் ஆண்டவர் பிள்ளைகள் அறிவிக்க தயவுசெய்து மனிதர்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் அவங்களை கூப்பிடுறேன். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, சொன்னப்போ நான் நிச்சயமாக சொல்லிட்டு நம்மளோட டைமுக்குள்ளே முடிச்சுக்கலாம். நிச்சயமாக முடிக்கலைன்னா நீங்கள் உங்கள் கையை காட்டிட்டீங்கன்னா எனக்கு தெரியும் முடிக்க சொல்லி. ஆனால் பக்கத்தில் பசங்க வாசல் இருக்கிற எத்தனை பேர் நேசிக்கிறார்கள் இருக்கிறீங்க? சில பேர் சொல்லுவீங்க, என்ன ஒரு நாள் காணாமல் வேற என்ன நேசிக்கிறது? அவங்களோட மனைவியை காணாமலே தானே நேசிச்சோம். புருஷனை எத்தனை பேர் காணாமல் தானே கண்டோட. அதே மாதிரி இன்றைக்கே கண்டது காதல் கொண்டது கொண்ட மாதிரி என்னை நேசிங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு கடந்து போகிற போது நாம் மிகுந்த ஆசீர்வாதமாக போவோம். ஆமென். சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் தங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துவோம். உற்சாகமாக அவரே நம்ம எங்களுக்கு அழைப்புகள் வந்திருக்கார். நானும் நீங்கள் இருக்கிற ஏனோ தாங்கள் வரவில்லை. நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர்தான் இந்த இடத்துல இந்த கான்ஃபரன்ஸ்ல எல்லாரையும் கலந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறார். நான் இந்த இடத்துல 5 நிமிடம் எடுக்க போவதில்லை. என்ன பாசனவர்கள் இதனுடைய செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். இங்கே ஒரு சில வார்த்தை ஆவியாக விரும்பப்படுகிறபடி ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அங்கே நாங்கள் எங்களை அழைத்தவர்களுடைய தெய்வம், அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அங்கே பார்க்கிறோம் 1 தீமோத்தேயு 1:12 பார்க்கிறோம், என்னை பெறப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை உண்மை உள்ளவர்கள் எண்ணி இந்த ஊழியத்துக்கு நம்மை ஏற்படுத்தினபடினா நம்முடைய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நான் நீங்களும் அங்கே உண்மை உள்ளவர்கள் எண்ணித்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். இந்த பெரிதான கனமான ஊழியத்துக்கு எங்களுக்கு திறமை இல்லை, எங்களுக்கு பெரிய அறிவு இல்லை, ஞானம் இல்லை, பெரிய ஆசை இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்த ஒன்றை ஒன்று உண்மை இருக்கிறதா அந்த இருக்கிற சுத்த இதயம் உள்ளவர்களாக இருந்து தேவனை நானும் நீங்களும் தரிசிக்கிறவர்களாய் ஆண்டவர்களை உண்மை உள்ளவர்கள் எண்ணுகிறார். நாங்கள் கடைசி பரியந்தம் கத்திற்கண்டு அழைக்கப்பட்ட நானும் நீங்களும் அவரோடு கூட அவர் நடந்த மாதிரியை இயேசு எப்படியாய் இருந்தார், எப்படியாய் வாழ்ந்தார், எப்படியாய் ஊழியம் செய்தாரோ அப்படியே நானும் நீங்களும் மிகவும் தாழ்மை உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், அங்கே முன்மாதிரி உள்ளவர்களாய், மற்றவர்களை அனுசரிக்கிறவர்களாய், மற்றவருடைய வேதனைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய், பரதவித்து அன்பிலை இறக்கமுள்ளவர்களாய் இருந்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய ராஜ்யத்தில் கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை தெரிந்து இந்த ஊழியர்களை வைத்திருக்கிறார். எங்களை காட்டில் பெரியவர்கள், முதியோர் ஊழியர்கள், ஊழியக்காரர்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய சிறிய அனுபவத்தில் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் எங்களை அற்புதமான வழிகளை நடத்தி வருகிறார். அதே போல உங்களையும் தொடர்ந்து என் ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார் என்று என் தேவன் அங்கே அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைப்பும் கிருபா வரங்கள் ஒரு நாளும் மாறி போவதில்லை. சில கஷ்டங்கள், துன்பங்கள் நிமித்தம் பின் அங்கே ஊழியர்களை சோர்ந்து போயிருக்கிறார். ஆனால் என் தேவனை சோர்ந்து போனவர்களை பலப்படுத்தி சத்துவத்தை பெருப்படுகிற நம்முடைய தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிங்க. உங்களுடைய குடும்பம் முக்கியம். சபையில முதலாவது ஆண்டவருக்கு முக்கியம், அடுத்ததாக குடும்பம், அடுத்ததாக திருச்சபை. குடும்பத்திலே அங்கே எப்பொழுதும் அங்கே அதிகமாக நான் சொல்லுவேன் என்றால் அங்கே ஊழியக்காரர்களுக்காக அங்கே ஸ்திரியானவர் தன் குடும்பத்தை காட்டுகிறார். அவர் சொந்த குடும்பத்தை காமித்து, சொந்த கணவரை கவனித்து, சொந்த பிள்ளைகளை கவனித்து, நாங்கள் அன்பிலும் தாழ்மையிலும் அங்கே பிள்ளைகளை நடத்துவது போல சபையில் உள்ள பிள்ளைகளை அன்பிலும் தாழ்மையிலும் நடத்தி அங்கே ஊழியத்தில் அங்கே பாஸ்டர் கணவரோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை கட்டுங்க. அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவரும் முதல்ல சிந்தையும் அன்பும் ஒரு ஐக்கியமாக இருந்து திருப்பிய 2:3 சொன்னது போல தாழ்மையாக இருந்து எப்பொழுதும் தாழ்மையோடு கூட மற்றவர்களை நாங்கள் முன்மாதிரியாக மற்ற சபைக்கு வருவர்களை அன்போடு கூட அனுசரித்தால் வருகிற ஆத்துமாக்கள் இந்த சபையில் நிற்க முடியும். ஹல்லேலூயா.
நாங்கள் எந்த விதத்தில் நாங்கள் பெருமைப்பட ஒன்றுமில்லை எங்கள் ஒன்றுமில்லாத நேரத்தில் நம்முடைய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை அழைத்தவர், அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். அதே போல பாசம் அங்கே மனைவிகளை அங்கே மற்றவர்கள் முன்னே தியானம் பண்ணுங்க. வீட்டிலே அங்கே சில வழியில் அப்படி இப்படி சில வழியில் வாக்குவாதங்கள் வரலாம். ஆனால் அதை சரி செய்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தில் பலிபீடத்தில் அதை பயன்படுத்தாதபடி சொந்த மனைவியை தினம் பண்ணி பிள்ளைகளை தினம் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டத்தக்களாய் முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் அவன் கூட அங்கே தொடர்ந்தும் ஆண்டவர் வார்த்தையினூடாக அறியப்படுவார். நிச்சயமாக என் ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், அவர் அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாய் வரவழைக்கிற தேவன், உள்ளிந்திரியங்களெல்லாம் இருதயத்தின் உள்ளிந்திரியங்களெல்லாம் ஆராய்ந்து அறிகிற தெய்வம், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீங்க இந்த இடத்துல வந்து போகும்போது தேவ வார்த்தை நான் நிரப்பப்பட்டவர்கள் மட்டுமல்ல, அதே கிரியைகளை இயேசு என்ன செய்தாரோ அதே போல இன்னும் அங்கே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் அங்கே கர்த்தருக்கு மனமூற்றோடு கூடிய கிடைத்தவராய் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் சமாதானம் உடைய நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை ப்ளீஸ் ஒரு நிமிஷம். நான் சில சொல்கிற காரியத்தில் ஏதாவது பிள்ளை இருந்தால் ப்ளீஸ் தேவ சமூகத்தில் என்னை மன்னிச்சு கொடுங்க.